إله إلا الله. نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் எனக்கு சில உபதேசங்களை செய்தான், அந்த உபதேசங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி பெருமானார் அவர்கள் வரிசைகரமாக சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் எனக்கு உபதேசம் செய்தான், வாஃபு அம்மன் லரமக்க, உனக்கு யார் அநீதி செய்தாலும் அவர்களை நீ மன்னித்து விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா எனக்கு சொன்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அநீதி இழைக்கிறார்களோ அநீதி இழைத்தவர்களை நீர் மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, ஹுதில் அஃபு வ அமர் பில் உர்ஃபி வ அர்த அனில் ஜாஹிலீன், நபியே, மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்ளும், நல்லவற்றை பிறருக்கு ஏவும், அறியாமைக்காரர்களை புறக்கணித்து விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மன்னிக்கும் சுபாவம் உள்ளவராக நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கு வரலாறு சொல்கிறது. 10 ஆண்டு காலம் மக்கமா நகரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர்களும் சரி, அவர்களை சார்ந்த முஸ்லீம்களும் சரி, மிக கடுமையான துன்பத்தை அனுபவித்தார்கள். மக்கத்து காவிர்கள் அவ்வளவு துன்பத்தை கொடுத்தார்கள். சாமானியமான தொல்லைகள் அல்ல. ஒரு சமயம் பெருமானார் அவர்கள் காபாவுக்கு முன்னால் தொழுது கொண்டிருந்தார்கள். எதிரே சில எதிரிகள் அபூஜஹல் போன்றவர்களெல்லாம் உட்கார்ந்து சொன்னான், இந்த நேரத்தில் அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவருடைய கழுத்தில் ஒட்டகத்துடைய நச்சுக்குடலை கொண்டு வந்து போடுபவர்கள் யாரையும் இருக்கிறீர்களா? இல்லை. அவர் கேட்கிறான். ஒருவன் எழுந்து, நான் போடுகிறேன் என்று சொல்லி அன்று ஈன்ற ஒட்டகத்தினுடைய நச்சுக்குடல் இருக்கின்றது, அந்த நச்சுக்குடல்களை கொண்டு வந்து பெருமானார் அவர்களுடைய கழுத்திலே போட்டான். பெருமானார் சுஜூதிலே இருக்கிறார்கள். சுஜூதிலே இருக்கிற போது கழுத்திலே போட்டால் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை, பாரமானது. எப்படியோ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன வயசு, கேள்விப்பட்டு ஓடோடி வந்து பெருமானாருடைய கழுத்திலே இருந்த அந்த குடல்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத என்னுடைய தந்தைக்கா இந்த கதி என்று அவர்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளும் செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல, இந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்தார்கள். அவர்களை உயிரோடு கொலை பிணமாக கொண்டு வருபவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசளிக்கப்படும் என்று பலரை அறிவித்தார்கள். அதை கேள்விப்பட்டு பலரும் அவர்களை கொலை செய்வதற்கு முனைந்தார்கள். ஆனால் யாரும் அவர்களை கொலை செய்ய முடியவில்லை. கடைசியாக எப்படியோ இந்த நாட்டை விட்டும் துரத்தி அடித்து விட்டார்கள். பெருமானார்கள் மக்கமா நகரத்தை விட்டுமே சென்று விட்டார்கள். இவ்வளவு கொடுமை செய்தவர்கள் மக்கத்து காவிர்கள். 10 ஆண்டு காலம் சென்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10,000 பேர்களை திரட்டிக் கொண்டு இப்பொழுது மக்கமா நகரத்திற்கு வருகிறார்கள். 10,000 பேர்களை திரட்டிக் கொண்டு வந்தபோது மக்கமா நகரத்து மக்களெல்லாம் அலறி அடித்து விட்டார்கள், பயந்து நடுங்கி போய்விட்டார்கள். நமக்கு என்ன நேருமோ என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது எல்லா அதிகாரமும் அவருடைய கையிலே இருக்கிறது, எல்லா விதமான தன்மைகளும் அவருடைய கையிலே இருக்கிறது. இப்பொழுது மக்கத்து காவிர்கள் அத்தனை பேரும் நடுநடுங்கி போய் நமக்கு என்ன கதி ஏற்படுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் வரலாறு நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா பெருமானை பற்றி சொல்கிற போது, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உம்மை அவர்களுக்கு அகிலத்தின் அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை, அகிலத்தின் அருட்கொடையாகவே உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது போல அருளாகவே அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். மக்கத்து காவிர்கள் காலமெல்லாம் தொல்லை கொடுத்த அத்தனை காவிர்களும் முன்னால் வந்து நிற்கிறார்கள். தலை கவிழ்ந்து கை கட்டி அப்படி நிற்கிறார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து பேசுகிறார்கள்.
காலமெல்லாம் 10 ஆண்டு காலம் துன்பங்கள் துயரங்கள் கொடுத்த அந்த மக்களை பார்த்து பெருமாள் அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரர்களே, உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? பெருமாள் அவர்களுடைய கேள்வி அது. உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று பெருமாள் அவர்கள் கேட்டபோது அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் சிறந்த மனிதர், சிறந்த மனிதனுடைய மகன் நீங்கள், அப்படிப்பட்ட உங்களிடமிருந்து நல்லதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு எந்த பழியும் வாங்கப்பட மாட்டால், உங்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்வீர்களே, போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு அற்புதமாக அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று அவர்கள் நடுங்கி போய்விட்டார்கள், ரொம்ப அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இதனால் நிறைய பேர் இஸ்லாத்தின் உள்ளே பிரவேசித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிற போது கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தின் உள்ளே பிரவேசித்தார்கள். இந்த ஒரு பண்பு, பெருமானார் அவர்கள் மன்னித்த அந்த பண்பு இருக்கிறது, இது நிறைய பேரை இஸ்லாத்தின் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஃபு அம்மன் ஸலமக, உமக்கு யார் அநீதி செய்தார்களோ, அக்கிரமம் செய்தார்களோ அவர்களை மன்னித்து விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த கூட்டத்தை பார்த்து பெருமானார்கள் மன்னித்தார்கள். அதனுடைய விளைவு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் உள்ளே பிரவேசித்தார்கள். பெருமானார்களை ஒரு சமயம் ஒரு யூத பெண் ஒருவள் விருந்து கொடுத்தாள். அப்படி விருந்து கொடுக்கிற போது அந்த இறைச்சியில் விஷத்தை கலந்து கொடுத்தாள். அந்த இறைச்சி பெருமானார்களிடத்தில் பேசியது, என்னிடத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்படி அந்த யூத பெண்ணை அழைத்து பெருமானார்கள் கேட்டார்கள், ஏன் விஷத்தை கலந்தாய் என்று. அப்பொழுது அவள் சொன்னாள், உண்மை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கலந்தேன் என்றெல்லாம் அவள் சொன்னாள். அப்படிப்பட்ட பெண்ணை கூட பெருமானார்கள் மன்னித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு போருக்கு சென்றிருந்த போது ஓய்வாக இருந்தபோது பெருமானார்களுக்கு தனியான ஒரு இடத்தை சஹாபா பெருமக்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். ஒரு மரத்தினுடைய சின்ன ஒரு நிழலில் பெருமானார்கள் தனியைப்படுத்தியிருக்கிறார்கள். படை வீரர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் சற்று தொலைவில் படுத்திருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு எதிரி இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வந்தான். இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறவரை கொலை செய்வதற்கு என்று சொல்லி பெருமானாருடைய தலைமாட்டிலே வந்து நின்று கொண்டான். கையில் வாளை வைத்து கொண்டிருக்கிறான். பெருமானார்கள் விழித்து கொண்டார்கள். இந்த நிலையில் பெருமானார் விழித்து கொண்ட போது அவன் இப்பொழுது கேட்கிறான், அவனுடைய கையில் வாள் இருக்கிறது, வேறு யாரும் அங்கே இல்லை. பெருமானாரை பார்த்து கேட்கிறான், இந்த வாளிலிருந்து உம்மை தப்புவிப்பவன் யார் என்று கேட்கிறான். பெருமானார்கள் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் எந்த நடுக்கமும் இல்லாமல் சொன்னார், அல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் தப்பு வைப்பான், அவன் பாதுகாப்பான் என்று சொன்ன போது இந்த பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை. எதையும் நம்மை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவார் என்று அவன் எதிர்பார்த்தான். அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்ன உடனேயே இந்த பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவருக்கு நடுக்கம் ஏற்பட்டு கையிலே இருந்து வாள் கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது பெருமானார்கள் அந்த வாளை எடுத்துக்கொண்டார்கள். அந்த கேள்வி இப்பொழுது பெருமானார் கேட்டார்கள், இந்த வாளிக்கு உன்னை தப்பு வைப்பவன் யார் என்று கேட்டார்கள். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் கெஞ்சி கதறினான். அந்த நேரத்திலேயும் கூட சஹாபா பெருமக்கள் ஓடி வந்து விட்டார்கள். இவனை எப்படியே கொலை செய்துவிட வேண்டும் என்று. வேண்டாம், அதை கொலை செய்ய வேண்டாம், அவன் என்னை கொலையாக செய்து விட்டான் என்று பெருமானார்கள் அவனையும் மன்னித்தார்கள். இப்படி எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் பெருமானார்கள் மன்னித்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஏன் மன்னித்தார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஃபு அம்மன் ஸலமக, நபியே, உமக்கு யார் அநீதி செய்தார்களோ, அக்கிரமம் இழைத்தார்களோ அவர்களை மன்னித்து விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம்தான் எக்கச்சக்கமான வேர்கள் இஸ்லாத்தின் உள்ளே நுழைந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு யார் எந்த அநீதிகள் செய்தாலும் மன்னிக்கும் சுபாவம் நமக்கு வர வேண்டும். அதுதான் உயர்ந்த ஒரு பண்பாடு என்பதை இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாதிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபி அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ்.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.